எல்லாருக்கும் வணக்கம். பார்வையை தாழ்த்துதல் இந்த வார்த்தைய இஸ்லாத்துல நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம். ஆனா இதுக்கு அர்த்தம் என்ன? சும்மா கண்ண மூடிக்கிறது மட்டும்தானா? இல்லவே இல்ல. இது அதைவிட ரொம்ப ஆழமான ஒரு ஆன்மீக பயிற்சி. நம்ம பார்வைய பாதுகாக்கிறது மூலியமா நம்ம மனசையும் ஆன்மாவையும் எப்படி பாதுகாக்க முடியும்னு இன்னைக்கு நாம சேர்ந்து பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த பயணத்துல சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். முதல்ல இது ஏன் ஒரு இறைக்கட்டளையா இருக்கு, அடுத்து நம்மள ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காருங்கிற உணர்வு எப்படி இத பலப்படுத்துது, அப்புறம் கண்களின் சினா அல்லது கண்களின் பாவம்னா என்ன, கடைசியா இது எல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன ஒரு படிப்பினிய கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பழக்கத்தோட ஆணிவேர நாம புரிஞ்சுக்கணும்னா நாம முதல்ல போக வேண்டிய இடம் குரானுக்குத்தான். இது வெறும் ஒரு நல்ல அறிவுரை மட்டும் இல்ல, இது இறைவன் நேரடியா நம்பிக்கையாளர்களுக்கு கொடுக்கிற ஒரு கட்டளை. இங்க பாருங்களேன், இந்த கட்டளை முதல்ல நம்பிக்கையுள்ள ஆண்களுக்கு வருது. பார்வையை தாழ்த்துறதுக்கும் தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு இது தெளிவா சொல்லுது. அதாவது உண்மையான பாதுகாப்பு நம்ம பார்வையில இருந்துதான் ஆரம்பிக்குது. உடனே பாருங்க, அதே வழிகாட்டுதல் நம்பிக்கையுள்ள பெண்களுக்கும் கொடுக்கப்படுது. அப்போ இது ஒரு குறிப்பிட்ட பாலினத்துக்கான விதி இல்ல, ஆண் பெண் ரெண்டு பேருடைய ஆன்மீக வளர்ச்சிக்கும் இது ரொம்ப அவசியமான ஒரு பொதுவான பொறுப்புங்கிறத இது எவ்வளவு அழகா நமக்கு உணர்த்துது. சரி, இது இறைவனோட கட்டளை. அது மட்டும்தானா? இல்ல, இதுக்கு பின்னாடி இன்னும் ஆழமான ஒரு உணர்வு இருக்கு. அதுதான் இறை விழிப்புணர்வு. அதாவது நாம தனியா இருந்தாலும் சரி, கூட்டத்துல இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட இருந்து எதையுமே மறக்க முடியாதுன்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இது நம்ம வெளிப்படையான செயல்களை பத்தி மட்டும் பேசல. கண்களின் சூழ்ச்சி, உள்ளங்கள் மறைத்து வைப்பது, அதாவது நம்மளோட திருட்டுத்தனமான ஒரு செகண்ட் பார்வையா இருக்கட்டும், இல்ல மனசுக்குள்ள ஒளிச்சு வச்ச ஒரு சின்ன எண்ணமா இருக்கட்டும், எல்லாமே அவனுக்கு தெரியுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. சரி, இந்த பழக்கமும் நம்மளை எதுல இருந்து தான் பாதுகாக்குது? இதுக்கான பதில் இஸ்லாத்துல இருக்கிற ஒரு ஆழமான கருத்துல இருக்கு. அதுதான் கண்களின் ஜினா. வாங்க அது என்னன்னு விரிவா பார்க்கலாம். இப்போ சினாங்கிற வார்த்தைய கேட்டதும் நமக்கு ஒரு பெரிய பாவம்தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இஸ்லாமிய பார்வையில கண்களின் ஜினாங்கிறது ஒரு ஆழமான கான்செப்ட். அதாவது தடை செய்யப்பட்ட ஒன்ன ஆசையோட பாக்குறதே ஒரு வகையான ஆன்மீக பாவம். சொல்லப்போனா தப்பான வழியில எடுத்து வைக்கிற முதல் அடி. இந்த ஹதீஸ் ஒரு தீப்பொறி எப்படி காட்டுத்தீயா மாறுதுன்னு விளக்குற மாதிரி இருக்கு இல்லையா? ஒரு சின்ன பார்வை எப்படி ஒரு பெரிய பாவத்துக்கு வழிவகுக்கும்னு இது படிப்படியா விளக்குது. கண்கள் பாக்குது, அப்புறம் மனம் அதை விரும்புது, ஆசைப்படுது. இது ஒரு செயின் ரியாக்ஷனோட ஆரம்பம். இந்த ஸ்லைட் அந்த செயின் ரியாக்ஷனை இன்னும் தெளிவா நமக்கு காட்டுது. பாருங்க, எல்லாமே ஆரம்பிக்கிறது ஒரு பார்வையில தான். அது பேச்சா மாறுது, அப்புறம் ஆசையா உருவெடுக்குது, கடைசியா ஒரு செயலை நோக்கி நம்மள தள்ளுது. அப்போ பார்வையை தாழ்த்துறதுங்கிறது இந்த சங்கிலியோட முதல் கண்ணிய அது உருவாகிறதுக்கு முன்னாடியே உடைச்செறியறதுக்கு சமம். சோ இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த 3 காரணத்தையும் இப்போ ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். இது வெறும் கண்ட கண்ட்ரோல் பண்ற விஷயம் மட்டும் இல்ல, இது நம்ம ஆன்மாவை சுத்தி ஒரு முழுமையான பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குற மாதிரி. அது எப்படின்னு பார்க்கலாம். அப்போ சுருக்கமா சொன்னா, பார்வைய தாழ்த்துறதுங்கிறது முதல்ல இறைவனோட கட்டளைக்கு நாம கீழ்ப்படுறோம். 2வது, அவன் நம்மள பாத்துக்கிட்டே இருக்கான்ங்கிற விழிப்புணர்வோட வாழ்றோம். 3வது, பாவத்தோட வாசலுக்கே போகாம அதுக்கு முன்னாடியே நம்மள தடுத்துக்கிறோம். இது ஆண் பெண் 2 பேருக்குமான ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த சுய கட்டுப்பாட்டு பயிற்சி. இந்த விளக்கத்தோட இறுதியில இந்த கேள்வியோட உங்களை நான் சிந்திக்க வைக்கிறேன். நம்ம பார்வைக்கு நாமளே ஒரு உள்காவலரை நியமிக்கிறதுங்கிற இந்த யோசனைய நாம இந்த உலகத்தை பாக்குற விதத்தையும் நம்ம ஆன்மீகத்தோடுக்கிற உறவையும் எப்படி மாத்தோம்? யோசிச்சு பாருங்க. இது வெறும் வெளிக்கட்டுப்பாடு இல்ல, இது ஒரு அகமாற்றம் இல்லையா?